வெல்கம் பேக் டு JBD CUTS தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டிலே எப்படி மைக்ஸ் இருந்தால் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மார்க்கர், அப்புறம் அந்த மார்க்கரோட மூடி தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு வேஸ்ட் ஹெட்செட் எடுத்துக்கோங்க. அது மைக் மட்டும் ஒர்க் ஆகணும். நல்லா அந்த மைக் மட்டும் ஒர்க் ஆகாமல் எடுத்துக்கோங்க. நமக்கு இயர்பீஸ் ஒர்க் பண்ணால் கூட பரவாயில்ல, மைக் ஒர்க் ஆகணும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பாஞ்சு தேவைப்படும். கொஞ்சம் ஸ்பாஞ்சு அந்த மைக் மேலே கவர் பண்ணுறது ஸ்பாஞ்ச் தேவைப்படும். அது இல்லைனா உங்களுக்கு 30 rupees மைக் கவர் பண்ணுமே ஸ்பாஞ்ச் கிடைக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த மூடி என்ன பண்ணணும்னா நம்ம மேலே மட்டும் அந்த கழுத்தில் மாட்டுற மாதிரி அந்த இது இருக்கணும். பட் அந்த மேலே இருக்கிற இது மட்டும் கட் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் மார்க் பண்ணி இப்போ உங்களுக்கு அந்த ரவுண்டாக மேலே மட்டும் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த சைடு காலரில் மாட்டுற மாதிரி அது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு காலர் மைக் கட்டிருக்கும். ஓகே, இப்போ நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த ஓட்டைக்கில் நம்ம அந்த ஹெட்செட் அந்த மைக் போகிற மாதிரி இருக்கணும். அந்த ஓட்டைக்கில் இந்த மைக் போகிற மாதிரி இருக்கணும். அது ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா மைக்கில் அதை நம்ம எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரப்பர் பேண்ட் நான் போட்டு சுற்றி வச்சுருக்கேன். ஸோ அதை முதல்ல கழட்டிடுறேன். அது இல்லாமல் கீழே ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இது எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு அந்த ரப்பர் பேண்ட்லாம் எடுத்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக அந்த ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ரப்பர் பேண்ட் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பிளாஸ்டிக் மைக் சுற்றி இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்களா எடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு இது இருக்குது, அதை நான் கடைசியாக காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டைம் மைக் பண்ணேன். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே காமிக்கிறேன். ஸோ எனக்கு இப்படி பிளேட்டாக வந்திருக்கு. அது மைக் மட்டும் சில இடத்துல தனியாக இருக்கும். அதையும் நான் காமிக்கிறேன். அது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை இந்த பிளேட்டாக இருக்குது பார்த்திங்களா, இதை என்ன பண்ணணும்னா நம்ம அந்த மூடி பார்த்திங்களா, அந்த மூடிக்குள்ளே விட்டுக்கணும். கரெக்டாக விட்டு வெளியிடுங்க அதை. ஓகே, அது கரெக்டாக அந்த ஓட்டை வழியாக வெளில வரணும். வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல அதை நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சா உங்களுக்கு அந்த மேலே ஸ்பாஞ்ச் வைக்க முடியாது. எதுக்கு ஸ்பாஞ்ச் வைக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஸ்பாஞ்ச் வச்சிங்கன்னா உங்களை சுற்றி நீங்கள் பேசும்போது காற்று அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, ஸோ அதிகமாக காற்று இருந்துச்சுன்னா கேட்கும். ரொம்ப மைல்டான காற்று எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது நீங்கள் பேசும்போது உங்கள் வாய்ஸை. ஸோ அதனால தான் நம்ம ஸ்பாஞ்ச் வைக்கிறோம். தேவையில்லாத எக்ஸ்டர்னல் இதெல்லாம் இதுவாகுது. ஸோ இப்போ இடத்துல க்ளூ கன்னை வச்சு நான் ஒட்டிடுறேன். ஸோ இதான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் மைக் இருக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மைக் தனியாக மேலே இருக்கும். அது இந்த மாதிரி பிளேட் ஆட்டமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. சின்ன இது வச்சு இது பெருசாக இதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். மூடி உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. பிளாஸ்டிக் மூடியாக இருந்தாலும் ஓகே. பிளாஸ்டிக் மூடி தான் பண்ண முடியும். ஆனால் பிளாஸ்டிக் மூடி தான் நம்ம கட் பண்ண முடியும். ஸோ அந்த பிளாஸ்டிக் மூடி மேலே கட் பண்ணிட்டு இந்த மாதிரி காலரில் வச்சுக்கிறது பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் இப்போ அடுத்து கம் போட்டு ஒட்டிக்கிறத கரெக்டாக எப்படி ஒட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2 பேரும் காமிச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக ஒட்டிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டெப்புமே ஒரே மாதிரி தான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து இப்போ க்ளூ கன் சூடாகிட்டுருக்கு. ஓகே, க்ளூ கன் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கம் போட்டு ஒட்டிடலாம் அதை முதல்ல. ஓகே, அதை கரெக்டாக நம்ம இது பண்ணி ஒட்டிக்கலாம். கரெக்டாக அந்த இடத்துல வச்சு கரெக்டாக பாதி தெரிஞ்சால் போதும். ஏன்னா இது பிளேட்டாக இருக்கிறது பாதி வச்சுக்கோங்க, முழுசாக வெளில எடுக்காதீங்க. பாதியாக வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் கம் வருது. ஓகே, ஸோ அப்படியே சுற்றி கவர் பண்ணி நீட்டாக அது உடையாத அளவுக்கு இதுமாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஒட்டிடுறேன். இப்போ நம்ம வச்சு ஒட்டிடலாம். க்ளூ கன் வச்சு ஸோ சுற்றி ஒட்டிடுறேன். கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஒட்டிடலாம். இப்போ சுற்றி நம்ம நீட்டாக ஒட்டியாச்சு எல்லாமே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம இப்போ பண்ணோம். அது ஸ்பாஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான். இந்த ஸ்பாஞ்சை கரெக்டாக அந்த மைக்கில் போகிற மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்பாஞ்ச் எடுத்தாச்சு. இப்போ கத்திரிக்கோல் வச்சு நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் அது கட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நடுவில் வந்துட்டு ஓட்டை போட்டுக்கணும், அந்த இது போகிற மாதிரி. ஓகே, கட் பண்ணுறதை கரெக்டாக பாருங்கள். ஸோ அப்படி இல்லாதவங்க உங்களுக்கு 30 ரூபாய்க்கு வந்துட்டு கரெக்டாக அது இதோட கொஞ்சம் நீட்டாக ஷேப் வரும். நீங்கள் இதை குழுங்க கட் பண்ணிங்க அதே ஷேப்பில் வரும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இதோட ஷேப்பாக நீட்டாக வேணும்னா நீங்கள் 30 ரூபாய்க்கு வந்துட்டு தனியாக ஸ்பாஞ்சு கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு ஓட்டை போட்டு அந்த மைக் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கரெக்டாக ஓட்டை போட்டுக்கிறேன் அதில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைக் வந்துட்டு கரெக்டாக அந்த ஓட்டையில் வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே, கரெக்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இது பண்ணி இது பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம வந்துட்டு மேலே டேப் போட்டு ஒட்டிக்கலாம் வெளில வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீட்டாக வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்துட்டு டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ அந்த காற்று வந்துட்டு எக்ஸ்ட்ரா காற்றெல்லாம் வந்துட்டு உள்ளே இருக்காமல் போகிறது தான் இது. ஓகே, இப்போ டேப்பை வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணி ஒட்டிக்கிறேன் இந்த ஸ்பாஞ்சை சுற்றி. அப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். கரெக்டாக வந்துட்டு இப்போ நீங்கள் சுற்றி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஸோ மேலே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிக்கோங்க அப்படியே கரெக்டாக அந்த மைக்கில் இதுவாங்க. கொஞ்சம் மைக்கும் அதுக்கு கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் செக் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இருக்கா, அது ஃபோனில் வந்துட்டு கனெக்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ ஓகே, நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கால் ரெக்கார்டர் இருக்குது பார்த்தீங்களா, கால் ரெக்கார்ட் போய்க்கோங்க. ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு ஓகே கால் ரெக்கார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போயிட்டு அந்த மைக் இது நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் வந்துட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இப்போ ரேடியேஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு ரெட் கலர் பட்டன் இருக்கு உங்களுக்கு, அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு மைக் வந்துட்டு டேப் பண்ணிட்டு இருங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த ரேடியேஷன் மேலே வந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு மைக் வந்துட்டு ஒர்க் ஆகுது, ஒர்க்கிங் கண்டிஷனில் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா கூட நீங்கள் எதாவது பேசி அதை வந்துட்டு நீங்களே கேட்டுக்கிட்டாலும் ஓகே, கேட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே. ஸோ நான் இப்போ டேப் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு அந்த அந்த மைக்கில் வந்து டேப் பண்ணுற அந்த இது ரேடியேஷன் வருது பார்த்தீங்களா, வேவ்ஸு. இந்த மாதிரி உங்களுக்கு வேவ்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுது, மைக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் செக் பண்ணிக்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மைக் எப்படி இருக்குங்கிறத இது பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு விதமான மைக் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஸ்பாஞ்ச் நான் வந்து ஸ்பாஞ்ச் போட்டு இருந்தால் பிஞ்சிருச்சது. ஓகே, 2 விதமாகவும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.